நண்பர்களே, அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிக்கிறாங்க. ராஜினாமா பண்ணி வேறு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அது தப்பு இல்லை, அது அவங்களோட இஷ்டம். ஆனால் இப்போ இன்றைக்கி செலவானது பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 25 கோடிலேருந்து 30 கோடி ரூபாய்க்கு செலவாகுன்னு சொல்கிறாங்க. அந்த காசை கட்டிட்டு அப்புறம் அவங்க ராஜினாமா பண்ணணுன்னு ஒரு சட்டம் இருக்கணும். அப்போ தான் எல்லாம் பயந்துக்கிட்டு பண்ண மாட்டானுங்க. இவனுக்கு சௌரியத்துக்கு வருவானுங்க, ஜெயிச்சா மறுபடியும் போயிடுவானுங்க. மறுபடியும் காசு 30 கோடியோ 40 கோடியோ செலவாகுது ஒரு தொகுதிக்கு. அது மக்களோட வரி பணம் வீணாக செலவாகுது. அந்த 30 கோடியோ 40 கோடி ரூபா இருந்தால் சீமான் சார் சொன்ன மாதிரி எத்தனை பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தலாம், எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரலாம், அதெல்லாம் ஒரு சிந்தனையே இல்லாமல் சௌரியமாக பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சிந்திக்கணும், சுயமாக சிந்திக்கணும். சீமான் அண்ணன் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் தனியாக உட்காந்து யோசனை பண்ணுங்க. நீங்கள் யார் பேச்சும் கேட்க வேண்டாம், நான் சொல்கிறேன்னு கூட கேட்க வேண்டாம். தனியாக உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன இது என்ன சொல்கிறாரு சீமானன். அதாவது அவரோட காணொலியை பாருங்கள், பார்த்தா தெரியும் அது சொல்கிறது உண்மையாக பொய்யா. ஆனால் இவர் சொல்கிறது பூரா வேறு மாநிலத்துலேயும் பண்ணுறாங்க, வேறு கண்ட்ரிலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, தமிழ்நாடு விட்டு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாம் இவர் சொல்கிறத பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வெவ்வேறு கண்ட்ரியிலும் நாட்டிலையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையை நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம தான் என்ன சொல்கிறோம், இது நடக்குமா நடக்காதா ஒரு கேள்விக்குறியாக நம்ம பார்க்குறது. அது நல்லா சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும்.